வாங்க மக்களே, இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டூனா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுட்டு சாப் பண்ணி வச்ச ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு சில்லி, ஹாஃப் டொமேட்டோ நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சாஸ் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் டர்மெரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிட்ட பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துட்ட பிறகு அந்த டூனா இருக்கு இல்லையா, அந்த டூனாவில் இருக்கிற தண்ணி நான் போட மாட்டேன். அதை ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு அந்த டூனாவை நல்லா மின்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் டூனாவில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஸ்ட்ரெயின் அவுட் ஆகிட்டு என்ன ஆகும்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். லாஸ்ட்டில் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளேவருக்கு மேலே கொரியாண்டர் லீவ்ஸை போடணும். அவ்வளோதான், ஃபிஷ் டூனா ரெடி. நன்றி மக்களே.